ஆனா நீ என்ன, நான் வேலைக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னுகிட்டு இப்படி நியூஸ் பேப்பர்ல சர்க்கிள் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நந்தன் குடும்பத்தோட மருமக. சொல்லிக்கிறதுக்கு வேணும்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா அதே நந்தன் குடும்பமே சேர்ந்து அந்த வீட்டு மருமகள ஒரு பொய்யான உலகத்துக்குள்ள வாழ்ற மாதிரி பண்ணிட்டாங்க. நந்தன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த வீட்டு மருமகள ரொம்ப அநியாயமா ஏமாத்திட்டாங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நந்தன் குடும்பத்தோட மருமக கோட்டையில ராணி மாதிரி எப்படிங்க வாழ முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு லக்ஷ்மி. காரணங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா உனக்கு தப்பு மாதிரி தெரிஞ்ச எல்லாமே சரிங்கிற மாதிரி தெரியும். வேண்டாங்க, நான் என்னைக்குமே அந்த தப்புகளை சரியா பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன். எதுக்காகனா தப்பு எப்பவுமே தப்புதான். அது என்னைக்குமே சரியாக முடியாது. சரி லக்ஷ்மி, அதெல்லாம் விடு. நீ சித்திக்கு பணம் கொடுக்கணும்னு நினைச்சதுனால தானே இப்ப வேலைக்கு போகணும்னு நினைக்கிற. சித்திக்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன், நீ சித்திக்கிட்ட கொடுத்துரு. பிரச்சனை தீந்துரும்ல? இல்லங்க, அப்பதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்கும். நீங்க எனக்கு எந்த இடத்துல இருந்து பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கணவர் இடத்துல நின்னா, ஒரு நண்பன் இடத்துல நின்னா, இல்ல ஒரு உறவுக்காரர் இடத்துல நின்னா? எனக்கு 3 முடிச்சு போட்டதால கணவன்ற இடத்துல நின்னு உனக்கு உதவி செய்யறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த 3 முடிச்சு போடுறதுனால அந்த கணவன்ற இடத்தை முழுமையாக்கிற முடியாது. அரவிந்தா, நான் சொல்ல மறந்துட்டேன். மத்தியானம் சுப்பிரமணியம் ஃபோன் பண்ணியிருந்தாரு. சுப்பிரமணியமா? அதான் பசுபதி ராமகிருஷ்ணாவோட அண்ணன். ஓ, அவரா? ஒன்னும் இல்ல, 13ஆம் தேதி அவங்க பையனுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கான். கண்டிப்பா நம்ம எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. சரிங்க, கண்டிப்பா போலாம். என்னாச்சு மனிஷா? மித்ராவை கன்சிமிட்டாம பாத்துட்டு இருக்க? மித்ரா போட்டிருக்க ஷர்ட் பாத்தீங்களா ஆண்டி? அத நான் தான் அவனுக்கு கிஃப்டா கொடுத்தேன். நான் அவனுக்கு கிஃப்டா கொடுத்தத அடிக்கடி அவன் யூஸ் பண்றான்னா அந்த கிஃப்ட் கொடுத்த என் மேல அவனுக்கு அவ்வளவு அன்பு இருக்குன்னு அர்த்தம். இத வச்சு பார்த்தா மித்ராக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யா, நல்லாவே புரியுது. இப்ப பாருங்க, ஒரு ஹக் கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்றேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி, நடக்கும்போது காலு தரையில இருக்கணும். அதை விட்டுட்டு காலு வானத்திலயும் கண்ணு வேற உலகத்திலயும் இருக்க கூடாது. இப்ப நான் என்ன பண்ணாத? என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? கொஞ்சம் மட்டும் விட்டிருந்தோன்னா அந்த கண்ணாடி துண்டு மித்ரா கால்ல குத்திருக்கும். நீ என்ன நோக்கத்துக்காக திரும்பி வந்தியோ, நீ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்ல உன்னாலதான் மன நிம்மதியே இல்லாம போயிடுச்சு.
உன்னாலதான் வீட்ல தினமும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த வீட்ல நிம்மதி இல்லாம போச்சு. மித்ரா கொஞ்சம் நிறுத்துறியா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய பெரிய காரணங்களை சுட்டி காட்டுறது இது இந்த வீட்ல பழகி போயிடுச்சு. என்ன நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு தெளிவா பார்த்தா இவ்வளவு பிரச்சனையே இருக்காது, இத்தனை டிஸ்கஷன்ஸும் நடக்காது. அத நான் என் கண்ணால பார்த்தேன். மனிஷாவோட அஜாகிரதையால லக்ஷ்மி மித்ரா மேல விழுந்தா. அதனால மித்ரா கீழே விழ போனது உண்மை. நடந்தது எதையும் புரிஞ்சிக்காம அவங்கவுங்க வாய்க்கு வந்தது அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. லக்ஷ்மி, நீ போமா. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். மித்ரா வா. லக்ஷ்மி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் மித்ராக்கு பிரச்சனைகள் ஓயவே ஓயாது. அதுக்காக லக்ஷ்மியை வீட்டை விட்டு அனுப்பவும் முடியாது. மித்ராவையும் லக்ஷ்மியும் பிரிச்சு வைக்கவும் முடியாது. இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். பாக்கியலட்சுமி மேடம், ஆ நீங்க இப்போ விஷால் தேஜ் சார் ரூம்ல உட்காந்துக்கோங்க. அவர் வந்து இன்டர்வியூ எடுப்பாரு. ஆ, ஆமா, அந்த ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க ரைட்ல இருக்கு பாருங்க. சரிங்க. ம். ஆ சொல்லு விஷால். ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு வருவா, அங்க ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஃபைல் இருக்கும். நான் வரதுக்குள்ள அந்த ஃபைல்ல இருக்க டாக்குமெண்ட்ஸை ஃபில் பண்ண சொல்லு. ஆ ஓகே.